இயற்கையான முறையில வந்து நம்ம வாணிகம், அதாவது நமக்கு விவசாயம் செய்யறோம் இல்லைங்களா, அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பெரும்பாலும் நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைடு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால நம்மளுடைய லேண்ட் அஃபெக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி நிறைய பொல்யூஷன் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற மெத்தடை வந்து கொண்டு வராங்க. இங்க தமிழ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு. இயற்கை வேளாண்மை என்பது செயற்கை பூச்சிக்கொல்லிகள், அதே மாதிரி உரங்கள் மற்றும் மரபணு மாற்றம் உயிரினங்கள் ஆகியவற்றை தவிர்த்து மண்ணின் ஆரோக்கியத்தையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் பராமரிக்கும் வகையில் நிலத்தை பயிரிட்டு பயிர்களை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு விவசாய முறையாகும். இது பூச்சி கட்டுப்பாடு மற்றும் மண் வளத்தை மேம்படுத்துவதற்கான இயற்கை முறைகளை நம்பி சுற்றுச்சூழல் செயல்முறைகள் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னா இது வந்து வலியுறுத்துகிறது. இப்ப நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணோம் அப்படின்னா சோளம் போட்டிருப்பாங்க. சோளம் போட்டா என்ன பண்ணோம்னா அந்த தோட்டத்துக்கு நிறைய கிளி வரும். பச்சை கிளியெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வரும். நம்ம ஆட்கள் வந்து வேற ஏதாவது மெத்தடை ஃபாலோ பண்ணி அதை விரட்டிட்டு இருப்பாங்க. சரிங்களா, இது வந்து இயற்கையா வர்றதுதான். இப்ப இந்த மாதிரி சிட்டுக்குருவி எல்லாம் இருக்கிறதுனா என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிளான்ஸ்ல வரக்கூடிய குட்டி 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 அந்த பூச்சிகள் புழுக்கள் எல்லாத்தையுமே இது என்ன பண்ணிரும், சாப்பிடும். சரிங்களா, அப்ப இது வந்து நேச்சுரல், அதாவது அது வந்து நமக்கு அதுக்கு தேவையான ஃபுட்டை என்ன பண்ணிக்குது அப்படின்னா அது எடுத்துக்குது. அதே போல வந்து நமக்கு அந்த நிலத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமா இது நமக்கு வச்சுக்குது. ஸோ அது இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு நேச்சுரலா எப்படி நம்ம வந்து கல்டிவேட் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல கொண்டு வர்றதுதான் நமக்கு வந்து இந்த இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அடுத்தது இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி கொண்டு வர்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அன்வான்டான ஒரு சில இதை வந்து உள்ளுக்குள்ள ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். சரிங்களா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மெயினா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைடு இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா நிறைய யூஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா சாயில் வந்து நமக்கு மலடு அப்படிங்கிற இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற கேரக்டருக்கு என்ன ஆகுது அப்படின்னா போகுது. அப்ப நிலங்கள் என்னவா மாறுது அப்படின்னா ஒரே மாதிரியா நம்ம பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள், பயிரிடக்கூடிய தாவரங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸை பயன்படுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் குறைஞ்சி, இப்போ முன்னெல்லாம் நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் எங்க தோண்டினாலும் என்ன பண்ணோம்னா மண்புழு அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கெல்லாம் நீங்க வந்து எங்கேயுமே மண்புழுங்கிறதே பார்க்க முடியல இல்லைங்களா. அப்ப என்னாச்சு அப்படின்னா கெமிக்கல்ஸ் யூரியாவை போட்டு 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 என்ன பண்றாங்க, சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த மண்புழு எதையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம மண்புழு என்ன சொல்லுவோம், விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் பாக்குறோம், அந்த மண்புழு ஒண்ணு எப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல வந்து அந்த மண்ணொழியம் பாம்பு இந்த மாதிரி சொல்லுவோம் பாருங்க, அவ்வளோ பெரியல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கல்டிவேட் பண்றாங்க. ஆனா நம்ம ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இல்லவே இல்லை. டோட்டலா என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம யூரியாவை போட்டு போட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம அழிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த யூரியா பால் ஊத்துறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை டென்சிட்டி அடர்த்தி அதிகமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக யூரியாவை மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது என்ன பண்ணும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய என்ன பண்ணுது அப்படின்னா கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலா இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் நமக்கு இந்த ஒரு மெத்தட். சரிங்களா, அப்ப என்ன பண்றாங்க, நமக்கு வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், நாம ரெசிஸ்டன்ஸ் வெரைட்டி, நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு வெரைட்டியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கொண்டு வரோம். சரிங்களா, இயற்கையானவளே நம்ம நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டிசீஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஏற்படக்கூடிய வறட்சியா இருக்கலாம், தண்ணீர் பற்றாக்குறை, இதையெல்லாம் சமாளிச்சு வாழக்கூடிய தாவரங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயிரிடுறோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம கெமிக்கல்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்தாம நம்ம தடை செய்யறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுதான் நமக்கு முக்கியமானது. அடுத்து பயோடைவர்சிட்டியோட என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது.
சரிங்களா. பயோடைவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய நாம என்ன பண்றோம், கிராப் வெரைட்டிஸை வந்து நம்ம கல்டிவேட் பண்றோம். சரிங்களா. அப்ப நம்ம நேச்சுரலா இருக்கக்கூடிய பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தடை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு இப்ப நாம ஒரு நேச்சுரலா என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல அவரைக்காய் செடி போட்டிருப்போம். அவரைக்காய் செடிக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதிகமா அந்த எறும்பு மருந்தை போட்டு விடுவாங்க. ஆனா அப்படி செய்யறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், மஞ்சளோட வந்து பாத்தீங்கன்னா உப்பு பிளஸ் இதோட என்ன பண்ணுவாங்க, விளக்கெண்ணெய் எல்லாம் ஒன்னா சேர்த்தி தண்ணி ஊற்றி கலக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிச்சுடுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி ஈயெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கணும் என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பயன்படுத்தினது இதுதான், மஞ்சள், உப்பு, அதே மாதிரி வேப்ப எண்ணெய். சரிங்களா. விளக்கெண்ணெய் பயன்படுத்தினாலும் சரி, வேப்ப எண்ணெய் பயன்படுத்தினாலும் சரி, இதோட வந்து தண்ணியை ஊற்றி கலக்கி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஈ கூட நமக்கு என்ன ஆகாதுன்னா வராது. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சு விட்டுறணும். தொடச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஈ கூட எங்கேயும் உட்கார முடியாது. ஈக்கு மிகப்பெரிய எதிரியே உப்பு தான். சரிங்களா. அதனால உப்பு இருந்துட்டாலே வந்து உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அது பக்கம் கூட எட்டி பார்க்காது. ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமா நம்ம என்னது, இதை நம்ம பார்க்கும் பொழுது நேச்சுரலாவே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல நமக்கு என்விரான்மெண்டல் பெனிஃபிட். சரி, இப்ப இதனால நமக்கு வந்து என்விரான்மெண்டல்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அப்ப பிளான்ட் பிரீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அப்படிங்கறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம குறைக்க மண்ணோட வளம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சர்வைஸ் பண்ணணும். அது முக்கியமான ஒண்ணு. சரிங்களா. இப்ப ஒரு மழை நல்லா பெய்யுது, ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு வராங்க, இந்த மழை நீரெல்லாம் சேகரிப்பு பண்ணுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. யார் நமக்கு மழை நீரை சேகரிக்கிறா, சரிங்களா. மழை வரும்போது சென்னை மொத்தமும் என்ன பண்ணும், தண்ணியில மிதக்கும். ஆனா யார் வீட்லயும் ஒரு பொட்டு கூட தண்ணி கூட சேமிக்க மாட்டாங்க. சரிங்களா. அதாவது அந்த தண்ணி டேங்க் லாரி எப்ப வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்களே தவிர்த்து அப்ப அந்த நிலத்தடி நீரை சேமிக்கணுங்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வரவே மாட்டேங்குது. ஏன்னா சென்னை பேஸ் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது சென்னைங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காலத்துல சோழர் காலத்துல வந்து 1000 ஏரிகளை கொண்ட ஒரு பகுதி தான் வந்து சென்னை, காஞ்சிபுரம் இந்த பகுதியெல்லாம். சரிங்களா. சொல்ல போனா அந்த இதுக்கே வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோழ காலத்துல ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஊர் ஃபுல்லாவே வந்து 1000 ஏரிக்கு மேல வெட்டியிருக்காங்க. சரிங்களா. இப்ப இருக்கிற பீப்புள் என்ன பண்றாங்க, ஆட்கள் எல்லாம் இதை ரியலைஸ்ட் இல்ல மண்ணை கொட்டி 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 மூடி டோட்டலா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏரி இருந்த இடத்த பூரா இவங்க வீடு கட்டிட்டாங்க. அப்ப ஏரி தண்ணி என்ன பண்ணும், அப்ப எப்பயும் போல அதோட இடத்துலதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிற்கும். இதனாலதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சென்னை மழை வந்துச்சுனாலே இது ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அதான் பாத்துங்க. சரி, இதே மாதிரி ரெடியூஸ் த எனர்ஜி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தண்ணி எல்லாம் சேமிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அல்லது நிலத்தடி நீரெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது இந்த மழை நீரெல்லாம் சேமிச்சு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற சமயத்துல வந்து நம்ம அதிகமா கரண்ட் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பொருளை நம்ம அதிகமா பயன்படுத்தணுங்கிற அவசியம் இருக்காது. சரிங்களா. அந்த காலத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடெல்லாம் வச்சு இந்த கிணத்தை வெட்டி கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பயிர்களுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க இல்லையா. அப்ப எடுத்துக்கக்கூடிய அளவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சப்ஷனை வந்து நம்ம குறைக்கணும். சரிங்களா. அப்ப நம்ம ஒரு என்ன சொல்றது, வறட்சியிலையும் வாழக்கூடிய ஒரு டாலரேட் பிளான்ட்டை நம்ம வந்து கல்டிவேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அப்ப தண்ணி எடுத்துக்கூடிய அளவு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குறையும். எனர்ஜியை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய அளவு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குறையும். ஸோ நம்மளோட என்விரான்மெண்டல் என்ன ஆகுது அப்படின்னா ஹெல்த்தா மாறுது. ஸோ ஹெல்த்தியான என்விரான்மெண்டல் கொண்டு வரணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செய்யணும். சரிங்களா. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா மெயினாக அப்படியே கதை மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் வரும். இந்த என்ஹான்சிங் சாயில் ஹெல்த், ப்ரொமோட்டிங் பயோடைவர்சிட்டி, நேச்சுரல் இன்புட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம்னா அனிமல்ஸ் மேன்யூர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதாவது கால்நடைகளுடைய கழிவுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து ஒரு நெல் கலனின்னு வச்சுங்களேன், ஒரு கலனின்னு வச்சுங்க. அந்த கலனியில் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அங்கங்க இருக்கக்கூடிய வேப்பஞ்செடி, எருக்கஞ்செடி இந்த மாதிரி இருக்கிறது, சாணம் இதெல்லாம் உள்ள கொட்டி விட்டுருவாங்க. கொட்டி விட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு வந்து அப்படியே விட்டுருவாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏர் ஓட்டுவாங்க.
அப்ப ஏர் ஓட்டும் போது என்ன பண்ணும் அப்படின்னா இதுல நியூட்ரிஷன் எல்லாமே சாயிலுக்கு போயிடும். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து மண்புழுவோட உற்பத்தி என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா நாத்து நடுவாங்க. ஸோ இது நமக்கு தேவையான உரங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா கிடைச்சது. ஏன்னா அந்த காலத்துல அக்ரிகல்ச்சர் செஞ்சவங்க எல்லாமே வீட்டுல கம்பல்சரி ஆடு மாடு எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அத்தனையுமே என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போயிட்டு உரமா பயன்படுத்தினாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும், வெளியில தான் வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நேச்சுரலுக்கு திரும்பவும் நம்ம போகும்போது இதை நாம பயன்படுத்திக்கலாம். சரி, இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கும். அவ்வளவுதான் ஒரே விஷயம். நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஃபார்மர்ஸ் நிறைய நம்ம வந்து டிஃபிகல்ட்ட வந்து நம்ம ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது அவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா தண்ணி பற்றாக்குறை, அதே மாதிரி ஒரு நிறைய வந்து வெளியிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பெரும்பாலும் பாதிக்கக்கூடியது. சரிங்களா? என்ன பண்றாங்க, வெங்காயம் பற்றாக்குறையா, நம்ம ஊர்ல வெங்காயம் போட்டிருப்பாங்க. வெங்காயம் போடுறதுக்கு சின்ன வெங்காயம் தான் பெரும்பாலும் நம்ம ஏரியாவில் விளையும், பெரிய வெங்காயம் எல்லாம் விளையாது. சரிங்களா? அப்போ ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயத்தை வந்து பட்டறை போட்டு வச்சிருவாங்க. பட்டறை போட்டு வச்சுட்டாங்கன்னா அதை வந்து விலை ஏறட்டும்னு சொல்லிட்டு ஒரு சில இந்த வியாபாரிங்க பண்ற வேலை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பற்றாக்குறை ஏற்படும் போது கவர்மெண்ட் என்ன பண்ணுது, வெளியில இருந்து வாங்கி கொண்டு வருது. சரிங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்மர்ஸோடைய அவங்களுடைய இதை நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ எக்கனாமிக்காவும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள நிறைய விஷயம் அவங்க பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு ஏக்கராக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, அதுல வந்து எவ்வளவு லாபம் வந்து ஒரு 50,000 லாபம் கிடைச்சா தான் அவங்க என்ன பண்ண முடியும், உழைக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரெடியூசிங் பொல்யூஷன், இதெல்லாம் அப்படியே பாத்துங்க, ஃபுல்லா அப்படி கதை. அடுத்து இந்த mulching, இதை பாத்துங்க. Mulching suggests the covering of bottom with a layer loose material like the dry grass, compost, straw, இந்த வைக்கோல். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஏர் ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, கொட்டி இது பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தமிழ்ல எக்ஸாக்டா ஒண்ணு சொல்லுவாங்க, mulching, உரமிடுதல் நினைக்கிறேன். தமிழ் தலைக்கூலம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து தலைக்கூலம் அல்லது உரமிடுதல் நினைப்பு வச்சுக்கோ. முல்ச்சிங் அப்படின்னா தலைக்கூலம், தலைக்கூலம் அல்லது உரமிடுதல், உரமிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம். இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். நம்ம எப்ப நம்ம யூரியாவை பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ அப்பயே மண்ணுல இருந்த மொத்த மண்புழு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழிஞ்சு போச்சு. மொத்தம் என்ன ஆயிடுச்சு, நமக்கு டோட்டலா காலியாச்சு. இந்த வெர்மி கம்போஸ்ட் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆல்கே ஒண்ணு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? வெர்மி கம்போஸ்ட் ஆல்கே அப்படின்னு சொல்லிட்டு வெர்மிஃபியூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்மிஃபியூஜ் ஆல்கே, அதெல்லாம் பண்ணிக்கங்க. அதுக்கு பேரு வெர்மிஃபியூஜ் டூர்வீலியான்னு நினைக்கிறேன். வெர்மிஃபியூஜ் ஆல்கே. டூர்வீலியா தான் வரும். பொருளைனா அபிஸ்னாலிசம் வருது. இது நோட் பண்ணுங்க. வெர்மிஃபியூஜ் ஆல்கேன்னு போட்டுக்கங்க. வெர்மிஃபியூஜ் ஆல்கே பொறுத்த வரைக்கும் கொரலைனா அபிஸ்னாலிஸ், கொரலைனா அபிஸ்னாலிஸ். அதுக்கப்புறமேட்டு டூர்வீலியா, டூர்வீலியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெர்மிஃபியூஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை பயன்படுத்திங்க. அந்த ஆல்கா பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அது கேட்பாங்க. பொதுவாக வெர்மிஃபியூஜ்னாலே மண்புழு உரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது புழு விலக்கிய மண், அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உரமா இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி, அடுத்தது வந்து கன்வென்ஷனல் பிளான்ட் பிரீடிங் சிஸ்டம். அப்ப நம்ம
வழக்கமா இங்க தமிழ்ல இருக்கு பாருங்க. வழக்கமான தாவர இனப்பெருக்கம் என்பது மகசூல், தரம் மற்றும் பூச்சி எதிர்ப்பு போன்ற பயிர் பண்புகளை மேம்படுத்த இயற்கை மரபணு எல்லைகளுக்குள் தாவர மரபணுக்களை கையாள்வதை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எதை செஞ்சாலும் இயற்கையிலேயே தான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க சொல்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல நம்ம ஊர்ல சின்ன சின்னதா நிறைய சிட்டுக்குருவி பார்த்திருப்பீங்க. இந்த சிட்டுக்குருவி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த வெட்டிக்கிளியை பூரா பிடிச்சிரும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு செடியில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி அந்த புழுக்கள் இதை பூரா பிடிக்கிறது யாரு அப்படின்னா நமக்கு வந்து அந்த சிட்டுக்குருவி தான். என்னைக்கு நமக்கு அந்த சிட்டுக்குருவியோட இனம் அழிய ஆரம்பிச்சதோ ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு அப்படின்னா நமக்கு விவசாயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பூச்சிகளோட எண்ணிக்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா அப்பெல்லாம் குடிசை வீடா இருக்கும், அங்கங்க மரமெல்லாம் இருக்கும். அந்த குருவிங்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கங்க கூடு கட்டி இங்க இருக்கும். இப்ப என்னாச்சு, இந்த குடிசைங்கிறதுக்கு பிரச்சனை எல்லாமே பில்டிங் கட்டியாச்சு இல்லைங்களா? மரங்களும் அந்த அளவுக்கு என்ன கிடையாது, இப்ப முன்ன இருந்த மாதிரி இல்லை. முன்னெல்லாம் பனைமரம் பார்த்தீங்கன்னா தெரியும். பனைமரத்துல வந்து எப்படியும் ஒரு 50-60 சிட்டுக்குருவி கூட அது என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா கட்டி வச்சிருக்கோம். பனைமரமும் இல்லை, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், வெட்டிக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த இனம் எப்படி இருக்கும்? இனம் இருக்காது இல்லையா? அப்ப நாம என்ன பண்றோம், பூச்சிகளை அழிக்கிறதுக்கு அதுக்கு அடுத்த மெத்தடுக்கு தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா போயாகணும். ஸோ இது வந்து நம்ம செயற்கைக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா தள்ளப்படுறோம். ஸோ புதிய வகைகளை உருவாக்க கலப்பினமாக்கல், தேர்வு மற்றும் மரபணு மாறுபாட்டை வந்து நிர்வகித்தல் போன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இயற்கையில விட்டு நம்ம செயற்கைக்கு போனோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா கலப்பினமாக்கல்ங்கிறது முக்கியம். நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை வேணும், அதிகமான ஈல்டிங் வேணும், அதெல்லாம் நமக்கு தேவை. இனப்பெருக்க முறையை பொறுத்த வரைக்கும் சுய மகரந்த சேர்க்கை, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்புகளை கட்டுப்படுத்தும் மரபணுக்களின் எண்ணிக்கை மற்றும் இனப்பெருக்கத்தின் பொதுவான படிகள் சொல்லக்கூடியது. சரி, இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? சரிங்களா? அப்ப நம்ம வந்து அதுல டிஃபரன்சியேஷனை உண்டாக்கணும். அதே மாதிரி தேர்வு அப்படிங்கிறது முக்கியம். செலக்ஷன். நம்ம உருவாக்கக்கூடிய தாவரம் வந்து பாத்தீங்கன்னா அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டதா இருக்கணும், அதிகமான ஈல்டிங் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும். சரிங்களா? அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து நம்ம கல்டிவேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணாதான் நமக்கு வந்து என்னது பிளான் பிரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல இம்ப்ரூவ் ஆகும். அதுலதான் கொடுத்துருக்கிறது இம்ப்ரூவிங் த ஈல்டு ப்ரொடக்ஷன். எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து வீரிய தன்மை கொண்ட தாவரங்களா பயன்படுத்துறோம். பிளான் விகர் அப்படின்னா வீரிய தன்மை கொண்ட தாவரங்கள் அல்லது விதைகள் அந்த மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்து ஃப்ரூட் செட்டிங், ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். சரிங்களா? நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு தன்மை, அதே மாதிரி நம்மளுடைய வறட்சி, குளிர், இந்த மாதிரி கால சூழ்நிலையும் தாங்கிட்டு வளர்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய வெரைட்டி வந்து நம்ம புதுசா நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ ஹைபிரிட் பொறுத்த வரைக்கும் காமன் அவுட்கம் ஆஃப் த கன்வென்ஷனல் பிரீடிங் அப்படின்னு சொல்றாங்க. அவ கலப்பினமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைதான் வந்து இப்ப இதெல்லாம் முக்கியமான ஒண்ணு. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தக்க வச்சுக்கிட்டு வாழக்கூடிய கண்டிஷன். சரிங்களா? அப்ப ட்ரெடிஷனல் ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்னிபிகன்ஸ். இப்போ பாலினேட்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள் மூலியமா தான் நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு இந்த பாலினேஷன் சொல்லக்கூடியது வந்து நமக்கு நடக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த செயற்கையான முறையில வந்து ஒரு சில மெத்தடை ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா? அது என்ன சொல்லணும்னா தன்மகரந்த சேர்க்கை நடக்காம அவாய்ட் பண்றது, அதுல வந்து இமாஸ்குலேஷன் இந்த மாதிரி மெத்தட்லாம் பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபா நமக்கு வந்து ஒரு சில தாவரங்கள் தன்மகரந்த சேர்க்கை மட்டும்தான் நடக்கும். ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணும்னா அயல் மகரந்த சேர்க்கை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல வந்து ப்ராப்பரா எந்த மெத்தட் நடக்குமோ அதை செய்யலாம். அதே மாதிரி நம்ம எடுத்து கல்டிவேட் பண்ணக்கூடிய பொருள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு விட்டமின்ஸோடைய அதிகமா இருக்கணும், மினரல்ஸ் அதிகமா இருக்கணும், புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கணும். வெறும் நோய் எதிர்ப்பு தன்மையோ வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை, குளிரில தாங்கக்கூடிய தன்மை மட்டுமே முக்கியம் கிடையாது. சரிங்களா? அதே போல நமக்கு வந்து விட்டமின்ஸ் அதிகமா இருக்கணும், மினரல்ஸ் அதிகமா இருக்கணும், புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கிற மாதிரி பொருளாவும் நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ந்தெடுத்து நம்ம கல்டிவேட் பண்ணணும். சரிங்களா? அதுவும் முக்கியமானது.
அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் ரெசிஸ்டன்ஸ், பெஸ்ட் அண்ட் டிசீஸ். சரிங்களா? அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மை, பூச்சி, களைகள் இதெல்லாம் எதிர்த்து வாழக்கூடியதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இதுல நம்ம அக்ரிகல்ச்சர்ல என்ன பண்ண தேவையில்லை, நமக்கு கெமிக்கல்ஸ் உடைய தேவையே நமக்கு இருக்காது. சரிங்களா? இல்லாம நம்மளால இயற்கையான முறையிலே வந்து நம்மளால விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது செய்ய முடியும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்கங்க, ஃபுல்லாவே அதை பேஸ் பண்ணி தான் வரும். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிராப் செலக்ஷன். கிராப் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது நமக்கு பயிர் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமாக ஒரு 3 மெத்தட் இருக்கும். மாஸ் செலக்ஷன், பியூர் லைன் செலக்ஷன், அதுக்கப்புறமேட்டு குளோனல் செலக்ஷன். இந்த 3 மெத்தடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த செலக்ஷன் பேஸ் பண்ணி சொல்லும்போது நமக்கு 2019 பியூர் லைன் செலக்ஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்ப அது வந்து முக்கியமான ஒண்ணு. செலக்ஷன்ல அந்த 3 மெத்தடும் பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தமிழ்ல வந்து இது வந்து இயற்கை தேர்வு. ஆக்சுவலா வந்து நேச்சுரல் செலக்ஷன், ஆர்டிபிஷியல் செலக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து இயற்கையான முறையில தேர்ந்தெடுக்கிறது. ஆர்டிபிஷியல் அப்படின்னா செயற்கை முறை தேர்வு. ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு 3 மெத்தட் என்னது, மாஸ் செலக்ஷன், பியூர் லைன் செலக்ஷன், அப்புறம் பெடிகிரி செலக்ஷன் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் குளோனல் செலக்ஷன். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கான்செப்ட் கொண்டு வராங்க. என்னென்ன அப்படின்னா வந்து மாஸ் செலக்ஷன், தமிழ்ல வந்து மொத்த தேர்வு. மாஸ் செலக்ஷன் அப்படின்னா தமிழ்ல மொத்த தேர்வு. இப்போ மொத்த தேர்வு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து இது வந்து ஒரு பகுதி. இந்த பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஊரை வந்து மதுரை அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்க 60 கிலோமீட்டர்ல திண்டுக்கல் இருக்கு, இந்த பக்கம் திருநெல்வேலி இருக்கு, இந்த பக்கம் உதாரணத்துக்கு திருச்சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு சிவகங்கை இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு சுத்தி. இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வெரைட்டி எல்லாத்தையுமே கொண்டு வந்து அரிசியை பூரா இதுல வந்து ஒரு பெரிய கொள்கலன், இந்த கொள்கலன்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொட்டுவாங்க. கொட்டி அதை கையை விட்டு நல்லா கலக்கி, ஒரு உதாரணத்துக்கு சும்மா ஒரு 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 படி நெல் கொட்டி என்ன பண்றோம்னா கலக்கிடுறோம். கலக்கி என்ன பண்ணுவாங்க, இதை கொண்டு போயிட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. கல்டிவேட் பண்ணும் பொழுது இதுல எந்த தாவரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமா இருக்கு, எது ஈல்டிங்க கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்து இதை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பீசிஸ் எங்க இருந்து வந்துச்சு என்ன எந்த டீட்டெயிலுமே நமக்கு தெரியாது. சரிங்களா? மரபு ரீதியான பண்பு எதுக்கு இருக்கு என்ன எதுவுமே தெரியாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாஸ் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் மெத்தட். சரிங்களா? பழங்காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து நமக்கு இது பண்ணாங்க. நமக்கு தெரிகிற இதுல ஒரே ஒரு விஷயம், மாஸ் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு புறத்தோற்ற பண்பு மட்டும்தான் தெரியும். மாஸ் செலக்ஷன்ல என்ன தெரியும் அப்படின்னா புறத்தோற்ற பண்பு மட்டும்தான் தெரியும். நமக்கு மரபு ரீதியான பண்புகள் எதுவுமே நமக்கு என்ன ஆகும்னா இதுல தெரியாது. சரிங்களா? ஒரு தாவரம் நல்லா உயரமா வளருது, அதுல ஈல்டிங் அதிகமா இருக்கு, அதுக்காக மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை நாம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? மரபு ரீதியான பண்புகளை நம்ம என்ன பண்றதில்ல, இதுல எதையுமே நம்ம கன்சிடர் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஆனா இந்த வகையான தாவரங்களை நீங்க திரும்ப 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 கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், நமக்கு பாதிப்பு, மரபு ரீதியான பண்புகள் பாதிப்பு அடையறதுக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா தூய வழி தேர்வு, பியூர் லைன் செலக்ஷன். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா பியூர் லைன் செலக்ஷன் சொல்லக்கூடியது மாஸ் செலக்ஷனுக்கு அப்புறம் இங்க எழுதுற பாருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பியூர் லைன் செலக்ஷன்.
செலெக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த பியூர் லைன் செலெக்ஷன் சொல்லக்கூடியது ஏதாவது ஒன்னுடைய இது மட்டும்தான் இந்த வழிமுறை நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தன்மகரந்த சேர்க்கையை அடைந்து செல்ஃப் பாலினேஷன் பிளான்டா இருக்கும். ஸோ இது ஜெனட்டிக்கலாவே எப்படி இருக்கும் அப்படின்னா இது பியூரிட்டியா இருக்கும். மற்ற தாவரங்களோட எதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்காது. ஸோ இந்த தாவரத்துக்குடைய நமக்கு என்ன தெரியும், மார்பாலஜிக்கல் கேரக்டரை பத்தி நமக்கு தெரியும், ஜீனோடைபிக் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணும் தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தோட டீட்டெயில் ஃபுல்லாக தெரியும். ஸோ இந்த வகையான தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோமோசைக்கஸ் பிளான்டா இருக்கும். இந்த வகையான தாவரங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோமோசைக்கஸ் பிளான்டா தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சந்ததிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல மெரிட்ஸும் இருக்கும், டிமெரிட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ரெண்டுமே நமக்கு வந்து இந்த பியூர் லைன் செலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது வந்து நமக்கு குளோனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. குளோனல் செலெக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது தமிழ்ல தான் நமக்கு குளோனல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அப்படிதான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹை ஈல்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை நான் என்ன பண்றேன்னா சூஸ் பண்றேன். ரெண்டையும் ஒன்னோட ஒன்று நான் மிக்ஸ் பண்றேன். இப்போ நான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜெனரேஷன் F1 தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்குது. இப்போ இந்த F1 தலைமுறையில் இருக்கக்கூடிய இந்த பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையும் இருக்கு, அதிகமான ஈல்டிங்கும் கிடைக்குது. ஸோ இந்த F1 தாவரங்களை என்ன பண்றேன் அப்படின்னா தொடர்ந்து கல்டிவேட் பண்றேன். ஸோ இதுக்கு பேர் தான் குளோனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து நம்ம நிறைய இது பண்ணலாம். இதில் தான் அந்த டொமேட்டோ இந்த மாதிரி எல்லாம் உருவாக்குவாங்க. உருளைக்கிழங்கு பிளஸ் தக்காளி இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து நமக்கு உருவாக்குறதுக்கு முக்கியமானது. சரிங்களா? இப்ப இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா மரபு ரீதியான ஒரே பண்புகள் இதுல வெளிப்படும். மரபு ரீதியான ஒரே பண்புகள் என்ன பண்ணும்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணும் உருவம் நமக்கு வந்து உருவாகும். சரிங்களா? அதே மாதிரி இது எல்லாமே எதோட தொடர்புடையது அப்படின்னா செக்ஷுவல் ரிப்ரடக்ஷனோட தொடர்புடையது. ஏன்னா நம்ம இதெல்லாம் என்ன பண்ணோம், நமக்கு ஒரே சேம் பிளான்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். மாஸ் செலெக்ஷனுங்கும் போது நம்ம பீனோடைபிக் கேரக்டர் மட்டும்தான் பார்த்தோம், ஜீனோடைபிக் கேரக்டருக்கே நம்ம போகல. ஆனா இங்க மட்டும்தான் நமக்கு என்னது அப்படின்னா இது செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனோட தொடர்புடையது. இதுல டிஃபரெண்டான ஏதாவது கிடைக்குமா, எதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரோசைக்கஸ் கேரக்டர் ஏதாவது வேறுபட்ட பண்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா பியூர் லைன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வேறுபட்ட பண்புகள் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? மாஸ் செலெக்ஷன் அதே மாதிரி மாஸ் செலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேறுபட்ட பண்புகள்னு கிடைச்சிருக்கும், ஆனா அது என்ன ஏதுங்கிற டீட்டெயில் கிடைக்காது. இதுதான் நமக்கு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2019 கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பியூர் லைன் செலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வேறுபட்ட பண்புகள் கிடைக்குமானா வேறுபட்ட பண்புகள் கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரிங்களா? இதுல பொதுவா குளோனல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் விரும்ப தகுந்த பண்புகள், அதாவது டிசையர்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. விரும்ப தகுந்த பண்புகள் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா இதுக்குள்ள கொண்டு புகுத்தி அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண நமக்கு தேவையான ஒரு வளமான வெரைட்டி நம்மளால என்ன பண்ண முடியும்னா கொண்டு வர முடியும். இது ஒன்று நடப்பு வச்சுங்க. அது உள்ள டீட்டெயிலா இருக்கு, உங்களுக்கு நான் பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா பெடிகிரி மெத்தட். அதுக்கடுத்த மெத்தடு பெடிகிரி மெத்தட், பெடிகிரி செலக்ஷன். ஓகேங்களா? அடுத்த மெத்தட் வந்து பெடிகிரி செலக்ஷன். பெடிகிரி அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா பரம்பரை தேர்வு. பெடிகிரி அப்படின்னு சொல்ல பரம்பரையா நமக்கு வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியது. இதுல அதே மாதிரி தான் இந்த தாவரங்களும் பெடிகிரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தன்மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய தாவரங்கள். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு தலைமுறை அதுக்கடுத்த தலைமுறை அதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணோம்னா ஒரே மாதிரியான தலைமுறைகள் தான்
வம்சாவளி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தடுத்து நமக்கு வரும். சரிங்களா? இதுல மாறுபட்ட ஜீன்கள் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மரபணு தூய்மையை பாதுகாத்தல். மரபணு தூய்மையை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்றோம். அதுக்குதான் பேர் என்ன அப்படின்னா நமக்கு இந்த பெடிகிரி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கேஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட கேஸ்ட்ல இருக்கிறவங்க கண்டினியூஸா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கேஸ்டுக்குள்ள மட்டுமே மேரேஜ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது கூட நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல பெடிகிரி அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஏன்னா இதுல முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மரபு ரீதியான பண்புகளை நம்ம பாதுகாக்கணும். அது முக்கியம். எந்த காரணத்தை கொண்டு என்ன நடந்துடக்கூடாதுன்னா கலப்புங்கிறத இங்க நடந்துடக்கூடாது. அதுதான் முக்கியம். சரிங்களா? ஆனா அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுன்னா பரம்பரை வரியா வரக்கூடிய நோய்களும் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தடுத்து வரும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப ஒரு பேரண்ட் இருக்காங்க. இதுதான் பெடிகிரி மெத்தட். ஒரு பேரண்ட், இவங்க ஒரு மேல், இவங்க ஒரு ஃபீமேல். சரிங்களா? ஏன்னா நமக்கு பெடிகிரி அனலைசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே இருக்கு. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள், இப்போ உதாரணத்துக்கு இவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் பண்றாங்க. மேரேஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப இந்த ஃபீமேல் இருக்காங்க பாருங்க, இந்த ஃபீமேலோடைய தம்பி, இந்த தம்பிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண் குழந்தைய மேரேஜ் பண்ணி வைக்கிறோம். ஸோ நமக்கு என்ன ஆகுது, சேம். இப்ப இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஜீன், இங்க இருக்கக்கூடிய ஜீன் திரும்ப நமக்கு என்ன ஆகுது, அதே ஜீன் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம எதை பாதுகாக்கிறோம், இந்த தூய மரபு அப்படிங்கிறத இங்க பாதுகாக்கப்படுது. அதுக்கு அடுத்து இல்லை அப்படின்னா இந்த ஃபீமேலுடைய அண்ணனோ, அதாவது தங்கச்சி அக்காவோ இருக்கலாம். அப்ப அவங்களுடைய பெண் குழந்தைகளை என்ன பண்றது, ஆண் குழந்தைங்களை இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணும் பொழுது ஸோ இந்த ஃபீமேல் இவங்களோட அண்ணன் அப்படின்னு வச்சுங்களேன், பிரதர், இவங்களுக்கும் சேம் தான் இருக்கும். ஏன்னா இவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து வந்தவங்க தான். அதே ஜீன் என்ன ஆகுது, திரும்பவும் இங்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா தூய பாரம்பரியம் சொல்லக்கூடியது. ஸோ பெடிகிரி அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் வேறுபட்ட மரபு பண்பு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 7 தலைமுறை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த 7 தலைமுறைக்கு அப்புறம் பிறக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா நிறைய டிஃபெக்ட் இருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்து ஜீன் என்ன ஆகுது அப்படின்னா செட் டிரான்ஸ்ஃபர் ஆக நிறைய டிசார்டர் நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபார்ம் ஆகும். குழந்தை இல்லாம போகலாம். பிறக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா ஊனமா பிறக்கலாம். நிறைய டிஃபிகல்ட்டோட பிறக்கும், அல்லது குழந்தையே பிறக்காம போகும். சரிங்களா? இதெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் எங்க ஏரியாவில அனலைஸ் பண்ணிருக்கேன். சரியா? எங்க ஏரியாவிலே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள் சௌராஷ்டிரா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அவங்க நிறைய இருப்பாங்க. இப்ப இந்த சௌராஷ்டிரா பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட இதை மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நிறைய கம்யூனிட்டிஸ் அப்படித்தான் இருக்காங்க, இவங்கன்னு மட்டும் கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த கவுண்ட்ரிஸ்ல இருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த கம்யூனிட்டிஸ் அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இப்ப மரபு இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே வகையான ஜீன் ஒரு இதுல இருந்து அடுத்தடுத்து நம்ம கடத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா இது நலிவடைகிறது. அப்ப நலிவடையும் போது நமக்கு என்ன பண்ணுனா தேவையில்லாத அன்வான்டான கேரக்டர்லாம் உருவாகும். இது ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். ஆனால் நமக்கு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஷின் கேட்கும்போது பெடிகிரி அனலைசிஸ்னா என்ன, பியூர் லைன் செலெக்ஷன்னா என்ன, மாஸ் செலெக்ஷன்னா என்னங்கிறத பேஸ் பண்ணி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணணும். கொஷின் கேட்டுங்களா, சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் pedigree selection. கொஸ்டின் கூட வர மாட்டேங்குது. சரி, ரைட். இது நினைப்பு வச்சுக்கோங்க. பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்னாலும் அதே மாதிரி தான். நமக்கு ஒரே மாதிரியான ஜீன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு ரிப்பீட். ஸோ இந்த 4 மெத்தடை நம்ம ரெகுலராக பார்க்கணும். கண்டிப்பாக இதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்க படிக்கக்கூடியதுல இதுல முக்கியமான ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இதுல படிக்கக்கூடியது இந்த வாவியலோ சென்டர்ஸ், இது முக்கியங்க. இதுல இருந்து கண்டிப்பா நீங்க ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன்ல வந்து மொத்தம் 4 டைப் இருக்கு இல்லையா? மாஸ் செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன், குளோனல் செலெக்ஷன், அதுக்கப்புறம் பெடிகிரி மெத்தட். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த 4 செலெக்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். கண்டிப்பாக அதுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்ஸ். ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறம் மேல் ஸ்டெரிலிட்டி, சைட்டோபிளாஸ்மில் எப்படி இருக்கு, மைட்டோகாண்ட்ரியாவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் எட்ரோசிஸ் முக்கியமானது. எட்ரோசிஸ் ஷல் அவர் வருவார். அதில் வந்து நம்ம ஹைபிரிட் விகர் இந்த ஏரியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து வந்துட்டீங்க அப்படின்னா பாலிப்ளாய்டி. பாலிப்ளாய்டியோட மெத்தட் பேஸ் பண்ணி என்னென்ன பிளாய்டி மெத்தட் இருக்கு, யூப்ளாய்டி, அனியூப்ளாய்டி, அதில் இருக்கக்கூடிய மோனோசோமி, நல்லிசோமி கேரக்டர், அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. பொதுவாக நமக்கு வந்து பாலிப்ளாய்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிப்ளாய்டின்னு என்ன, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்குறாங்க. ஸோ கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி தான். சரிங்களா? அப்போ 1, 2, இதில் வந்து நமக்கு ஹைபிரிடைசேஷன் 3, மேல் ஸ்டெரிலிட்டி 1, 4, எட்ரோசிஸ் 5, பாலிப்ளாய்டி 1, மொத்தம் 6 ஏரியா இருக்கு. இந்த 6 ஏரியாவிலையும் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்டா கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. அப்ப இந்த 6 ஏரியாவை நம்ம தரவா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்னது குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 3 கொஷினாவது நமக்கு என்ன பண்ணணும்னா மாட்டோம். சரிங்களா? அதனால என்ன பண்ணும், செலக்டிவா என்னென்ன ஏரியாவில் கொஷின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். சரிங்களா? சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். இதுக்கு மேல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த செலக்ஷன் மெத்தட் பார்த்துருவோம்.